அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதியே ஆடிப்பெருக்காக கொண்டாடுறோம். இந்த ஆடிப்பெருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்கா அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேனல்லே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்றதுக்குனே மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்குது. உலக நிகழ்வுகளாகட்டும் அல்லது ஜோதிட பலன்கள் ஆகட்டும், அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாகி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது நிகழவிருக்கக்கூடிய இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா அவர்களினுடைய அதிரடியான கணிப்பின் காரணமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி 18 அந்த இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றமான ஒரு காலமாக இருக்க பெற போகிறது. இந்த நேரத்தில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. ஆசைகள் கனவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். பொருளாதார வரவு ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. செலவுக்கு மீறிய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வரவும் செலவும் சரிசமமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க. அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க. பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க. சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலத்துல கடன் வாங்குறத கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களால திருப்பி செலுத்த முடியாது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயங்கள்லையும் சரி இல்லை அனைத்து விஷயங்கள்லையும் சரி பொறுமை காக்கிறது மிக நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை
உங்களை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ, நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த தடைப்பட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும். தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும். வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்க பெறப்போகிறது. ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற ஏற்படலாம். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம். தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, கால தாமதமாகி கொண்டிருந்ததோ, அது எல்லாமே தங்களுக்கு உடனுக்குடன் நடந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உபய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சென்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பணவரவு இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம். போட்டிகளை சமாளித்து விடுவீங்க. கடுமையான காரியங்களையும்
குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க. தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க. தங்களுடைய நடையில மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வப்போது சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும். வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும்.